வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தாவேகா கட்சி வந்து இப்போ ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு நடத்திருக்காங்க. அந்த மக்கள் சந்திப்பை பத்தி ஒரு ஷார்ட் ரிவ்யூ விமர்சனம் வைக்கலாம். வீடியோ முழுசா பாருங்க, கரெக்டா கூட சொல்லலாம் இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல என்ன தற்கொலை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விமர்சனத்துக்கும் நம்ம ஒரு பதில் வீடியோவாக இருக்கட்டும் தான். சரி, இது வந்து ப்ராப்பரா கரூரில் நடந்த அந்த விஷயத்துக்கு அப்புறமா இவங்க வந்திருக்க ஒரு ஈவெண்ட். இது ரொம்ப ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர்டா ஆர்கனைஸ்டா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். பட் இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர்டு கரெக்டான ஈவெண்ட் இருந்ததுன்னா இட் மைட் ஹவ் சேவ்ட் சோ மச் ஆஃப் லைஃப்ஸ். அது தான் பொறுப்பு இல்லைன்றது வேற மேட்ரு. அந்த சம்பவத்துக்கு தாவேகா தலைவர் கண்டிப்பா ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். விஜய் அதனால வருத்தம் தெரிவிச்சதே கிடையாது. விஜய் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கவும் இல்லை, இன்ன வரைக்கும் சொல்லல. என்ன காரணம் நமக்கு தெரிய முடிந்தாகிவிட்டது. இன்னைக்கு நடந்த இந்த ஈவெண்ட்ல வந்து நிறைய அரசியமான விஷயங்கள் இருந்தது. அவருக்கான அந்த கூட்டத்தை அவர் கூட்டிட்டார். எந்த விதமான இன்வைட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுறது பெரிய விஷயம் தான். அவரோட பேச்சுல கான்பிடன்ஸ் இருந்தது. நமக்கு புரியாத விஷயம் என்னவா இருக்குன்னா, அவர் எதிரியா சொல்லக்கூடிய பாஜக, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு, மத்திய அரசு எப்படி வேணா இருக்கட்டும், அதை பத்தி அவர் கம்ப்ளைண்டே வைக்கிறது. அவரோட கட்சியை சார்ந்தவங்க கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. அது 1-2 பாயிண்ட் எங்க நம்ம சொல்லாம போயிட்டோம்னா நாளைக்கு இதுக்கு ஒரு விமர்சனமா வருது, நம்மள பிஜேபி பி டீம்னு சொல்றாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையில இவங்க அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்களே தவிர, அந்த விமர்சனத்தை தெளிவா ரொம்ப கிளியரா, இப்ப எப்படி டிஎம்கே மேல இவங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கோ, சரி ஓகே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம், நமக்கு அகேன்ஸ்டான ஒரு பார்ட்டியா இருக்கணும் போது அதுல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட் இவ்வளவு கான்ஃபிடண்டா வைக்கிறீங்களா? அதே மாதிரி பிஜேபி மேல உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்றது நீங்க வைக்கணும். அதை வைக்கவே இல்லை. ரொம்ப பதட்டப்படுறாரா இல்ல அதுல ஏதாவது அவருக்கு தயக்கம் இருக்கான்னு தெரியல. அந்த வார்த்தையே யூஸ் பண்ண மாட்டாரு. இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்பிடண்டா பேசினாரு. விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்தாரு. தன்னை வந்து சண்டைக்கு வான்னு கூப்பிடக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு அவர் ஒன்று திருப்பி கொடுத்த மாதிரி தான் இருந்து, ஆட்டத்திலே இல்லை களத்திலே இல்லைன்னுலாம். அதெல்லாம் சரியான பதிலடி தான். ஏன்னா வம்புக்கு எடுத்துக்கிட்டே இருந்தா பதிலடி கொடுத்து தான் ஆகணும். அதெல்லாம் சரியான விஷயமா தான் பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இன்னுமே நம்ம இன்னும் அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நீங்க யாரெல்லாம் எதிர்க்கிறீங்க எல்லாருக்குமே சரமாரியான கேள்விகள் முன்வைங்க. ஏன் திமுக மட்டும் 100 பாயிண்ட் முன்வைக்கிறீங்க? பிஜேபியை பத்தி எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு இல்லை? கம்ப்ளைண்ட்ஸ் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், அது உங்களோட விருப்பம். அப்போ நீங்க மக்கள்கிட்ட அதை உறுதியா சொல்லிடணும்ல, எங்களுக்கு அவங்க மேல எந்த பிரச்சனையும் கிடையாது, இவங்க தான் எங்களோட ப்ராப்ளம்ட்டு. பயத்துல அவங்களை பத்தி எதுவும் பேசாம இவங்களுக்கு அகேன்ஸ்டான பாயிண்ட் மட்டும் வைக்கிறீங்களோன்ட்டு ஒரு சந்தேகம் எல்லாம் செய்யும். நார்மலாக நீங்க யார் கூட வேணா அலைன்ஸ்ல இருக்கலாம், அதெல்லாம் உங்க விருப்பம். யாரை வேணா நீங்க சப்போர்ட் பண்ணலாம், அதெல்லாம் அவங்க தப்பு கிடையாது. ஆனா நீங்க சொல்றீங்க எங்களுக்கு அவங்க எனிமின்ட்டு, அப்ப அவங்க செய்யக்கூடிய எந்த தவறுமே நீங்க சுட்டி காட்டலன்னா எப்படி? அவங்க மேலேயும் 1008 விமர்சனம் முக்கியா? எல்லா விமர்சனத்தையும் தான் முன் வச்சு நம்ம பேசணும். அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அரசியல்ல அப்படிங்கிறதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஏன்னா அரசியல் அதையும் ஏத்துக்காது, எலெக்ஷனும் ஏத்துக்காது. 6 மாசத்துல வந்துடும். நம்ம எதை சொன்னாலும் கிளியரா சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குன்றதை விஜய் அவர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இதுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த கூட்டத்திலையும் அடுத்தடுத்த மக்கள் சந்திப்புகளையும் மேபி இதோட பெட்டரா பண்ணுவாரான்றதை நம்ம பார்க்கலாம்.